வணக்கம். அம்மா உங்களுக்கு நல்ல ஒரு கதையை சொல்கிறதுக்காக வந்துட்டேன். சரியா? அதாவது ஒரு ராஜா ராணி, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் பேர் தமயந்தி. தமயந்தி நல்ல சிறந்த பெண், அழகானவர், நல்ல குணங்கள் நிறைந்தவர். அப்போ பருவம் அடைஞ்ச பொண்ணு அந்த பொண்ணு. அப்போ அந்த ராஜாவும் ராணியும் தன்னுடைய தமயந்திங்கிற மகளுக்கு வரன் பார்க்குறாங்க. அதாவது திருமணம் செய்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது தமயந்தி என்ன பண்ணுறா, தன்னுடைய தோழிகள்கிட்ட கேட்குறா, எனக்கு அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க, திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற அரசர்கள் எனக்கு எப்படிப்பட்டவங்கன்னே தெரியாது. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு வரக்கூடிய அரசர் நல்லவராக இருக்கணும், வீரமிக்கவராக இருக்கணுமே, நல்ல குணங்கள் நிறைஞ்சவராக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி தமயந்தி தன்னுடைய தோழிகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ தோழிகள் என்ன செய்கிறாங்க, அப்பப்போ நம்ம அரசபைக்குள்ளே இருக்கிறதுனால சில தகவல்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தோழிகளில் ஒரு தோழி சொல்கிறா, பக்கத்து நாட்டில் நலன் அப்படிங்கிற ஒரு அரசர் மிகச்சிறந்தவர், நல்ல குணங்கள் உடையவர், பண்பாளர், அவர் ரொம்ப நல்லவராக கேள்விப்பட்டோம், வேணால் நீங்கள் அரசர்கிட்ட சொல்லி பாருங்க அப்படின்னு. அப்போ தமயந்தி சொல்கிறா, நான் போய் அப்பா அம்மாட்ட போய் பக்கத்து நாட்டில் நலன் அப்படிங்கிற அரசர் இருக்கார், அவருக்கு எனக்கு கட்டி வைங்கன்னு நான் எப்படி கேட்க முடியும், அது நல்லாவா இருக்குது? இல்லை நான் எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் நான் அப்படிலாம் போய் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி தமயந்தி பேசாமல் இருந்துடுறா. தோழிகளும் போயிடுறாங்க. தமயந்தி என்ன செய்கிறா, தோட்டத்து பக்கத்தில் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கா. நடந்துக்கிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் ரொம்ப கால் வலிச்சிட்டு ஒரு இடத்துல அப்படி ரொம்ப கவலையோடு உட்காந்துடுறா. நமக்கு ஒரு நல்ல கணவன் அமையணுமே, அந்த கணவன் நல்ல சிறப்பான குணங்களோடு இருக்கணுமே, வீரமிக்கவராக இருக்கணும், நாட்டை பாதுகாப்பாக வச்சுக்கணும், குடும்பத்தையும் நல்லா பார்க்கக்கூடிய நல்லவராக அமையணுமே, எப்படி நமக்கு கணவன் வரப்போகிறாரோ தெரியலையேன்னு எல்லா பெண்களும் மாதிரியே தமயந்தியும் ஒரு சின்ன கவலையோட ரொம்ப கவலையாக உட்காந்துருக்கா. தோட்டத்தில் உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. அப்போ ஒரு மரத்துக்கடியில் தானே தமயந்தி உட்காந்துருக்கா. அந்த மரத்து கிளையில் 2 பச்சிகள்னால் பறவைகள், அன்னப்பறவைகள் என்ன செய்யுதுங்க, கிளையில் உட்காந்து கீழே கவனிச்சுக்கிட்டே இருக்குது, தமயந்தியை கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த அன்னம் அப்படிங்கிற அந்த பறவைகள் தெய்வீக பறவைகள், அதுகளுக்கு நல்ல பேசக்கூடிய பறவைகள், அது தெய்வீக பறவைகள். அவளை கீழே தமயந்தியை கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ 2 பறவைகளும் கிளையிலேருந்து கீழே பறந்து வந்து தமயந்தி, நீ ரொம்ப கவலையோடு இருக்கியே, முகம் வாட்டமாக இருக்குது, ஏன் இப்படி இருக்க, உன் மனசில் இருக்கிற கவலையை நீ எங்ககிட்ட சொல்லலாம், எங்களால் முடிஞ்சால் நாங்கள் உதவி செய்கிறோம்னு சொல்லி அந்த அன்னப்பறவைகள் தமயந்திக்கிட்ட பேசுது. தமயந்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அந்த பறவைகளை பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு தடவி கொடுத்துட்டு அந்த பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறா. நீங்கள் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்களே பறவைகள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாயிடுறாவ. அப்போ அந்த பறவைகள், ஆமாம் நாங்கள் தெய்வீக பறவைகள், எங்களால் பேச முடியும், நீங்கள் ஏதாச்சும் எங்கள்கிட்ட சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்சால் நாங்கள் உதவி செய்கிறோம்னு 2 பறவைகளும் பேசுது. அப்போ தன்னுடைய கவலையை அந்த பறவைகள்கிட்ட சொல்கிறா தமயந்தி. அதாவது எங்கள் அப்பா அம்மா எனக்கு வரன் பார்க்குறாங்க, கூடிய விரைவில் சுயவரம் நடத்த போகிறாங்க, எந்த நாட்டு ராஜா எப்படி இருப்பார், எனக்கு கணவராக வரப்போகிறவர் எப்படி இருப்பாரோன்னு கவலையாக இருக்குது. ஆனால் தோழிகள் சொல்கிறாங்க, பக்கத்து நாட்டில் நலன் அப்படிங்கிற இருக்கார், இளவரசர் இருக்கார், அவர் நல்ல பண்புகளோடு இருக்காருன்னு சொல்கிறாங்க. நான் எப்படி எங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்ல முடியும், அந்த அரசருக்கு எனக்கு கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு, நல்ல அழகாக இருப்பாராம், வீரமாக இருப்பாராம், நல்ல குணங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நானும் விசாரித்தேன், ஒற்றர்கள்ட்டெல்லாம் நான் விசாரித்தேன், அவங்க சொல்கிறாங்க நல்லவங்கன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்ன உடனே, இதுக்கு தான் கவலைப்பட்டீங்களா, நீங்கள் இளவரசி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் 2 பேரும் பக்கத்து நாட்டுக்கு பறந்து போய் அந்த நலன் அப்படிங்கிற அரசர்கிட்ட பேசி அந்த சுயவரம் நடத்தும்போது தமயந்தி இளவரசி நீங்கள் கல்யாணம் முடிச்சுக்கோங்க நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்ன உடனே தமயந்தியும் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. போய் சொல்லுங்கள், எனக்கு நலன் அப்படிங்கிற அந்த இளவரசரை சுயவரத்துக்கு வர சொல்லி அவர் தான் எனக்கு மாலையிடணும் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. உடனே தமயந்தி சந்தோஷமாகி அரண்மனைக்குள்ளே போயிடுறா. இந்த அன்னப்பறவைகள், தெய்வீக பறவைகள் பறந்து போகுது. ரொம்ப தூரம் பறந்து ஓய்வெடுத்து என்ன செய்யுது,
கடைசியாக நலன் அப்படிங்கிற அந்த இளவரசர் இருக்கார் இல்லையா, அந்த அரண்மனைக்கு போயிடுது. அந்த அரண்மனையில் அந்த புறத்தில் தோட்டத்தில் அந்த மரக்கிளைகளில் என்ன செய்யுது, இந்த அன்னப்பறவைகள் உட்காந்துருக்கு. எப்படா அந்த இளவரசர் நலன் வெளியே வந்தால் நம்ம தகவல் சொல்லுவோன்னு காத்துக்கிட்டு இருக்கு. அப்போது தற்செயலாக நலன்ற அந்த இளவரசர் என்ன செய்கிறாரு, தோட்டத்து பக்கம் உலாவுறதுக்காக வர்றார். வந்த உடனே அரசேன்னு கூப்பிடுது, இந்த பறவைகள் கூப்பிடுது. உடனே இந்த நலன் இப்படி திரும்பி பார்க்குறாரு, அங்கே பறவைகள் கிளையில் உட்காந்துருக்கு. அந்த பறவைகள் கீழே பறந்து வந்து உங்ககிட்ட நாங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படிங்குது. நலன் ஆச்சரியப்படுறான், நீங்கள் நல்லா பேசுகிறீங்களே. என்ன? ஆமாம், நாங்கள் தெய்வீக பறவைகள், நாங்கள் உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கோம். அப்படியா, சொல்லுங்கள் அப்படின்னோடனே பக்கத்து நாட்டில் தமயந்தி அப்படிங்கிற ஒரு இளவரசி இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா பேரெல்லாம் சொல்லி, இந்த நாட்டு இளவரசி ரொம்ப நல்ல பண்புள்ளவங்க, அவங்க உங்களை திருமணம் செய்ய ஆசைப்படுறாங்க. உங்களுடைய குணங்கள், உங்களுடைய வாழ்க்கையை பற்றின எல்லா விவரங்களும் அவங்களுக்கு ஒற்றர் மூலமாக தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு தமயந்திங்கிற இளவரசிக்கு உங்களை கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சுயவரத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் தான் தமயந்தியை மாலையிட்டு மனைவியாக ஏற்றுக்கணுமா, எங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லுது. உடனே நலனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. சரி, நீங்கள் வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அதுகளுக்கு தானியமெல்லாம் வச்சு அதுக்கு என்னென்ன சாப்பாடெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு வரேன்னு அதுக்கு பறந்து போயிடுது, பறவைகள் போயிடுதுங்க. உடனே நலன் என்ன செய்கிறாரு, அவங்க அப்பா அம்மா கிட்ட விவரமெல்லாம் சொல்கிறார். சொன்ன உடனே சரி, அப்போ நல்லா நமக்கு இப்படி தகவல் வந்திருக்குல்ல, அப்போ நீயும் போய் சுயவரத்தில் கலந்துக்கப்பா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்லிடுறாங்க. அங்கே அந்த நாட்டில் தமயந்தியோடைய நாடு இருக்கு இல்லையா, அங்கே அவங்க அப்பா அம்மா அதாவது ராஜா ராணியும் சுயவரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு வழியாக சுயவரத்தில் நலன் கலந்துக்கிறாரு. நலன் என்ன செய்கிறாரு, தமயந்தியை திருமணம் நல்ல விதமாக கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. சிறப்பாக வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்துருது. நலனுடைய நாட்டில் தான் தமயந்தி இருக்கா, தன்னுடைய கணவருடைய அரண்மனையில் வாழ்ந்துக்கிட்டு நல்ல விதமாக இருக்காங்க. 2 குழந்தையும் ஆயிடுது. காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ நலனுக்கு கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லை, அதாவது சனிதோஷம் அவருக்கு பிடிக்குது. சனிதோஷம் பிடிச்சி கிரகங்கள் மாறின உடனே அவருக்கு கொஞ்சம் தோல்விகள் ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ திடீர்னு அவர் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய மனைவியோட சொல்கிறாரு, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வருவோம், என் கூட வா, காட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவோம், உலாந்துட்டு வருவோம், எனக்கு வீட்டுக்குள்ளேயே அரண்மனைக்குள்ளேயே இருக்க முடியலன்னு சொல்கிறார். உடனே சரின்னு சொல்லிட்டு, என்னமோ எப்பயுமே அப்படி சொல்ல மாட்டாரே, சரி நம்ம போவோம்னு சொல்லிட்டு தமயந்தியும் நலனும் தன்னுடைய தேரில் அப்படி போயிட்டு காட்டுக்குள்ளே, பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே அப்படி போய்கிட்டே இருக்காங்க. போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது நல்லா 2 பேரும் இருட்டிடுது, அங்கேயே தங்கிடுறாங்க ஒரு மரத்துக்கடியில். உடனே நான் தமயந்தி சொல்கிறேன், இருட்டிருச்சு, இந்த காட்டுக்குள்ளே நம்ம ஏன் இருக்கணும், குழந்தைங்களை விட்டுட்டு வந்திருக்கோம் அரண்மனையில், வாங்க போவோம்னோடனே அவர் இல்லை கொஞ்ச நேரம் இருப்போம்னு வரவே மாட்டேங்கிறார். அவருக்கு வந்து இந்த அவங்க வந்து பிரிகிற நேரம், கணவனும் மனைவியும் ஒரு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. உடனே நல்லா அந்த இயற்கையான காற்றில் தமயந்தி நல்லா தூங்கிடுறா. நலன் என்ன செய்கிறாரு, ஏதோ ஒரு மனசுக்குள்ளே தோணுது, அதாவது நம்ம இவளோட இனிமேல் இருக்கக்கூடாது, நமக்கு குழந்தைகளும் வேண்டாம், மனைவியும் வேண்டாம், இந்த நாடும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவர் அப்படியே காட்டில் விட்டுட்டு அவர் என்ன செய்கிறாரு, நலன் அப்படி காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிடுறாரு. வேறு பக்கம் வேறு எங்கேயோ போயிடுறாரு விட்டுட்டு. தமயந்தி தூங்கி எழுந்திரிச்சா கணவனை காணோம். அங்கங்கே தேடி பார்த்துட்டு தேர் வந்து என்ன செய்யுது, கொஞ்சம் தூரத்தில் நிற்கிது. அங்கே வந்து தேரோட்டி சில காவலர்களும் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு நம்ம அரசரை காணோம், தேடி பாருங்கன்றாங்க. தேடி பார்த்து கிடைக்கலன்னோடனே ரொம்ப சோர்ந்து அழுதுகிட்டே தமயந்தி என்ன செய்கிறா, தேரில் பழையபடி நலனுடைய தன்னுடைய அரண்மனைக்கு, வீட்டுக்கு தன்னுடைய கணவருடைய அரண்மனைக்கு போயிடுறா. போய் நடந்ததெல்லாம் அங்கே சொல்லி ரொம்ப கவலையோடு இருக்கா. அப்போ தமயந்தி என்ன செய்கிறா, அப்போ நம்ம இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, தன்னுடைய குழந்தைகளை கூட்டிக்கிட்டு நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவோம்னு என்ன செய்கிறா, தமயந்தி தன்னுடைய குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா அம்மானுடைய நாட்டுக்கு போயிடுறா. அங்கே இருக்கா. நலன் வந்து ஒரு கிரக கோளாறால் காடு எங்கெங்கேயோ காடு மேடு பள்ளம் சொல்லிட்டு எங்கெங்கேயெல்லாம் சுற்றுறாரு. சுற்றிட்டு அதுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, எதிரி நாட்டுக்காரங்களாம் நலன் அப்படிங்கிற அந்த அரசர்காரில் அவருடைய நாட்டெல்லாம் ஜெயிச்சிடுறாங்க. அவங்க அப்பா அம்மாவெல்லாம் ஜெயிலில் போட்டுடுறாங்க. போட்டுட்டு அவங்க நாடு தோற்று போயிடுது.
அப்போ நலனுக்கு இதெல்லாம் தெரியாது. ரொம்ப சோர்வான ஒரு சூழ்நிலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நலன் என்ன செய்கிறாரு, ரொம்ப நாளாக அங்கே இங்கே அலைஞ்சிட்டு ஒரு நாட்டில் வேறு ஒரு நாட்டுக்கு அவர் போய் சேர்ந்துடுறாரு. சேர்ந்த உடனே ரொம்ப சோர்வாக, யாரோ மாதிரி, ஒரு அரசர் மாதிரி, ஒரு இளவரசர் மாதிரியே இல்லை, யாரோ ஒரு மனிதர் மாதிரி ரொம்ப இருக்கார், ரொம்ப சோர்ந்து போயிருக்கார். அப்போ ஒரு அரண்மனையில் அவர் என்ன செய்கிறாரு, அந்த உள்ள எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் அரசர் அங்கே தற்செயலாக வெளியில் வராரு. அரண்மனையை விட்டு வெளியில் பேசிக்கிட்டு எதுக்கோ வர்றார். அப்போ எல்லாத்தையும் சொல்லி ராஜாவை பார்த்து அந்த அரசர்கிட்ட, யாரோ ஒரு அரசர், அவர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு. இவரே ஒரு அரசர் தான், ஆனால் அரசர் கோலத்தில் அவர் இல்லை. அப்போ நலன் என்ன செய்கிறாரு, எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்றாரு. நீ என்ன வேலை செய்வ அப்படின்னோடனே, நான் நல்லா குதிரைகளை பராமரிப்பேன், நல்ல தேரெல்லாம் நல்லா வேகமாக ஓட்டுவேன், குதிரைகளை நல்லா பராமரிப்பேன், எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அரசரும், சரி நீ எனக்கு என்னுடைய தேரை நீ ஓட்டு, என்னுடைய குதிரைகளை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி வேலை கொடுக்காங்க. நலன் தன்னுடைய நினைவெல்லாம் அவருக்கு எதுவுமே இல்லை. நலன்கிறது தன்னுடைய அப்பா அம்மா, தன்னுடைய அரசர் பதவி, மனைவி, மக்கள் எந்த நினைவும் இல்லாமல் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அந்த வேற ஒரு அரசர்கிட்ட தேரோட்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இந்த சந்தர்ப்பம் இங்கே நடக்கும்போது அங்கே தமயந்தி என்ன செய்கிறா, அவங்க அப்பா அம்மாட்ட, அவங்களும் அரசர்கள் தானே, அவங்க அப்பா அம்மா அரசர் அரசி, அவங்க என்ன செய்கிறாங்க, ஒற்றர் மூலமாக நலனை பல இடங்களில் தேடி பார்க்குறாங்க. தன்னுடைய குழந்தைகளோட திருப்பி கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தைகளாகி பழையபடி நம்மக்கிட்டே திருப்பி வந்துட்டாலே, கணவன் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, குழந்தைங்கள்லாம் இப்படி அப்பா அப்பான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு ஒற்றர்களை அனுப்பிச்சு நலனை தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கல. இது ஒரு புறம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நலன் ஒரு தேரோட்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்படி காலகட்டங்கள் ஓடும்போது ஒரு தடவை நலன் சிறப்பாக தேரோட்டுறது, குதிரைகளை பராமரிக்கிறது, நல்லா அடக்கமாக பேசுறது, பணிவாக நடந்துக்கிறதுலாம் அந்த வேலை போட்டு கொடுத்தாருல அரசர் நலனுக்கு, அந்த அரசருக்கு நலனை ரொம்ப பிடிச்சிக்கிடுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே தமயந்தி என்ன செய்கிறா, எப்படியாச்சும் நம்ம கணவனை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், நம்ம குழந்தைகளுக்கு தகப்பனை தேடி கண்டுபிடிக்கணும், நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு தமயந்தி என்ன செய்கிறா, தைரியமாக ஒரு முடிவெடுக்கிறா. அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி என்ன செய்கிறா, அப்பா எப்படியாச்சும் என்னுடைய கணவரை நம்ம தேடணும், அதுக்காக சில யோசனைகள்லாம் நம்ம பண்ணணும், எனக்கு திருப்பி சுயவரம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஏற்பாடை செய்யுங்க. எனக்கு ஒரு சுயவரம்னா, ஏற்கனவே கல்யாணம் ஆகி எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, அதனால் அவர் அதிர்ச்சியில் என்ன செய்வார், என்னைய காப்பாற்றுறதுக்காக வேண்டி கண்டிப்பாக அந்த சுயவரத்துக்கு வருவார், நான் கண்டுபிடிச்சிருவேன், என்னுடைய கணவரை நான் கண்டுபிடிச்சிருவேன், இது அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக சில ஏற்பாடு தான் தவிர எனக்கு கல்யாணத்துலாம் எனக்கு மனசு கிடையாது அப்படின்னு தன்னுடைய நிலைமையை புரிய வைக்கிறான். தமயந்தி என்னுடைய கணவரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் செய்ய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக சொல்கிறான். உடனே சரின்ட்டு தன்னுடைய மகளுடைய ஆசைக்காக திருப்பி சுயவரம், என் தமயந்திக்கு அவருடைய கணவன் விட்டுட்டு போயிட்டாங்க, குழந்தைங்க கஷ்டப்படுதுங்க, என் மகள் கஷ்டப்படுறா, மீண்டும் நான் என் மகள் தமயந்திக்கு சுயவரம் வச்சுருக்கேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அறிவிச்சிடுறாங்க. அப்போ அக்கம் பக்கத்து அரசர்கள் என்ன செய்கிறாங்க, இது என்னடா புதுசாக இருக்குது, அந்த தமயந்தி நல்ல பொண்ணாச்சே, அந்த பொண்ணு குழந்தைங்களானாலும் திருப்பி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களே, சரி நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, வேணால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு எத்தனை பேர் இருப்பாங்க. அப்படியே அக்கம் பக்கத்து ராஜாக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த சுயவரத்துக்கு தமயந்தி இருக்கிற இந்த நாட்டுக்கு எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த வர ஆரம்பிக்கிற மாதிரியே நலன் தேரோட்டுறான் இல்லையா, அந்த அரசரும் என்ன செய்கிறாரு, இந்த சுயவரத்துக்கு கிளம்புறாரு. அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, நலன் இங்கே வா, நீ தேரெல்லாம் தயார் பண்ணு, குதிரைகளை தயார் பண்ணு, பக்கத்து நாட்டில் என்னமோ தமயந்தின்னு சொல்லி ஒரு பெண், அதுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி 2 குழந்தைங்கள் இருக்குது, ஆனால் அந்த பெண்ணுடைய கணவன் விட்டுட்டு போயிட்டாங்களாம், அதில் சுயவரம் திருப்பி வைக்கிறாங்க, நானும் கலந்துக்கலான்னு ஒரு யோசனையில் இருக்கேன், நீ தான் என்ன செய்யணும், தேரோட்டணும், வேகமாக தேரோட்டணும், எனக்கு தாமதமாக எனக்கு தகவல் சொல்லியிருக்காங்க, விடிஞ்சால் எனக்கு அந்த சுயவரத்துக்கு நான் போய் ஆகணும், நீ வேகமாக தேரோட்டுவியா, எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிருந்தா நிதானமாக போகலாம், ஆனால் தாமதமாக கிடச்சிருக்கு, கொஞ்சம் வேகமாக தேரோட்டணும், நம்ம சீக்கிரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். நான் நல்லா தேரோட்டுவேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நல்லா தைரியம் கொடுக்குறாரு. உடனே அரசர் கிளம்பிடுறாரு. என்ன செய்கிறான், நலன் நல்லா வேகமாக தேரோட்டுறான். தேர் நல்ல வேகமாக போய்கிட்டு இருக்கு. அந்த வேகத்தில் காற்று வேகமாக அடித்து போய்கிட்டு இருக்கும்போதே அரசருடைய தோளில் இருக்கிற துண்டு கீழே விழுந்துருது.
அரசர் குனிஞ்சு அப்படி அந்த துண்டை எடுக்க முந்தி பலகாத தூரம் போயிடுது தேர். அந்த துண்டை கூட குனிஞ்சு எடுக்க முடியாத அளவுக்கு தேர் அப்படி ஒரு வேகமாக போகுது. அப்போ அரசர் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுறார். என்னடா அது, ஒரு தேர் ஓட்டி இவ்வளோ வேகமாக தேர் ஓட்டுவானா, இந்த குதிரைகள் இவ்வளோ வேகமாக ஓடுமா, எனக்கு இது வரைக்கும் இப்படி யாரும் ஓட்டினதே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்போ அந்த தேர் ஓட 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 இவருடைய வேகத்தில், அந்த நலன் தேர் ஓட்டுற வேகத்தில் அவர்கிட்ட இருக்க கிரகங்கள்லாம் விலகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு கிரகங்கள், அந்த நேரம் எல்லா கிரகங்களும் விலகி அவருக்கு நல்ல நேரம் பிறக்குது. தேரை ஓட்டி ஓட்டி கடைசியாக என்ன செய்கிறாங்க, தமயந்தி வாழ்ந்துக்கிட்டு வர அந்த நாட்டுக்கு இந்த அரசரும் நலனும் போயிடுறாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நல்ல முத நாளே போயிடுறாங்க. எல்லா அரசர்களுக்கும் தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்ச மணிக்கு நலன் ஓட்டிகிட்டு வந்திருக்காரு இல்லையா, அந்த அரசருக்கும் ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போ நலன் என்ன செய்கிறான், அரசரை ஒரு பாதுகாப்பாக அந்த இடத்துல தங்க வச்சுட்டு இவனும் குளிச்சுட்டு அந்த குதிரைகளுக்கு அந்த புல்லெல்லாம் போட்டு அதுகளுக்கு ஓய்வு கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் ஓய்வு எடுப்போம், அந்த அரண்மனை ஓரத்தில் எங்கேயாச்சும் போய் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நலன் சாதாரண உடையில் ஒரு தேரோட்டியாக என்ன செய்கிறாரு, நலன் என்ன செய்கிறாரு, அரண்மனையில் எங்கேயாச்சும் படுக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக அந்த பக்கம் போகிறாரு. இதைத்தானே தமயந்தி எதிர்பார்த்தா. எப்படியாச்சும் சுயவரத்துக்கு முத நாளே அரசர்கள் வந்துடுவாங்க, அப்போ நம்ம கவனிக்கணும்னு சொல்லிட்டு தமயந்தி என்ன செய்கிறார், தன்னுடைய குழந்தைகளை கூட்டிக்கிட்டு ஒற்றர்களை 2-3 பேரும் நல்ல சரியாக சொல்லக்கூடிய ஒற்றர்களை வர சொல்லி இதில் நலன் வந்திருக்காரான்னு கவனிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக தன்னுடைய குழந்தைகளோட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா தமயந்தி. ஒற்றர்கள் என்ன செய்கிறாங்க, எந்தெந்த அரசர்கள் எங்கே தங்குறாங்க, தேரோட்டிகள் யார், எந்த அரசர்கள்லாம் எங்கெங்கே இருக்காங்கன்னு சொல்லி விசாரித்து வந்துடுறாங்க. அப்போ அந்த தேரோட்டியை வந்தவர் நலன் அப்படிங்கிறத ஒற்றர்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே தமயந்திட்ட தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்தந்த நாட்டு அரசருக்கு தேரோட்டியாக நம்ம அரசர் வந்திருக்கிறாரு, அவர் தேரோட்டியான ஒரு உடையை உடுத்திருக்கிறாரு, எளிமையாக இருக்கார் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. காமிக்கிறாங்க. காமிச்சோடனே அவங்களான்னு பாருங்கள், எங்களுக்கு தெரியுது ஆனால் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒற்றர்கள். சரி நீங்கள் போங்க அப்படின்னு அவங்கள போக சொல்லிட்டு தமயந்தி என்ன செய்கிறா, தன்னுடைய குழந்தைகளை அதோ அங்கே உட்காந்துருக்காருவார் ஒருத்தர், அவர் உங்கள் அப்பா, அவரை போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றா. குழந்தைகளும் ஓடி போய் நலனை பார்த்துருதுங்க. அப்பா அப்பான்னு சொல்லி நலன் மேலே போய் பாஞ்சு அதுக்கு பாசத்தை காமிக்குது. நலனுக்கும் தன்னுடைய சுயநினைவெல்லாம் வருது. ஆகா இது நம்ம பிள்ளைங்க இல்லை அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு என்னப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே அம்மா எங்கன்னு அவர் கேட்குறாரு. கேட்ட பிறகு தான் அந்த தோணுக்கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னோடனே உடனே அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய குழந்தைகளோட தமயந்தியை தேடி போகிறாரு. அதுக்கப்புறம் தமயந்தி வெளியே வர்றா. அப்போ தான் அவர் தமயந்தியை பார்க்குறாரு. அப்போ ரொம்ப வருத்தப்படுறாரு, எனக்கு என்னன்னு தெரிலமா, எனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு, நான் எல்லாம் நாட்டை விட்டு பிரிஞ்சு உன்னையை விட்டு பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சிட்டேன், இப்போ எனக்கு எல்லாமே நினைவுக்கு வருது, இது ஒரு நேரம் காலம் சரியில்லை எனக்கு, அதனால் இப்படி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிரு அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் மறுநாள் பொழுது விடிஞ்ச உடனே மக்கள்கிட்ட தமயந்தியுடைய அப்பா அம்மாவும் தமயந்தி நலன் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, மற்ற அரசர்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதாவது நலன் தன்னுடைய சுயநினைவு இல்லாமல் பிரிஞ்சு போயிட்டாரு. நலனையும் தமயந்தியும் குழந்தைகளையும் ஒன்று சேர்க்கறதுக்காகத்தான் இந்த சுயவரம் அப்படிங்கிறத நாங்கள் அறிவித்தோம். அதனால் எல்லாரும் நீங்கள் சிரமப்படுத்து வந்திருக்கீங்க, ஆனால் சுயவரம் நடக்காது, அவங்க கணவனும் மனைவியும் குழந்தைகளும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இந்த ஏற்பாடு நாங்கள் இவங்களை ஒன்று சேர்க்கறதுக்காக தான் செஞ்சோம், நீங்கள் சிரமப்பட்டு வந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க, சுயவரமெல்லாம் நடத்தலை, நாங்கள் நீங்கள் வந்ததுக்கு எங்களுடைய அரண்மனையில் நல்ல விருந்து சாப்பிட்டுட்டு தங்கிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. உடனே மற்ற அரசர்கள் சரி பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே நம்ம அங்கேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி நல்ல விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு தங்கிட்டு அவங்கள வாழ்த்திட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தமயந்தி நலன் தன்னுடைய குழந்தைகளோட சீரும் சிறப்புமாக நல்லா வாழ்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல தமயந்தி என்ன செய்கிறா, மனம் தளராமல் தன்னுடைய கணவனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், குழந்தைங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் தகப்பன்ட்ட அப்படின்னு முயற்சி எடுத்தாங்க பார்த்தீங்களா. அதுக்காகத்தான் இந்த கதையை சொன்னேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. மீண்டும் நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.